அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு முஆது ஜபல் அவர்களை கவர்னராக அனுப்புகின்ற பொழுது 3 உபதேசத்தை செய்தார்கள். முஆத் அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக, கலீஃபாவாக, மக்கள் பிரதிநிதியாக அனுப்புகின்ற பொழுது முஆத் அவர்களை ஒட்டகத்துக்கு மேலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உட்கார சொன்னார்கள். உட்கார்ந்ததற்கு பிறகு முஆதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், முஆதே, மக்களிடத்தில் நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மக்களிடத்திலே, பொதுமக்களிடத்திலே நற்குணத்தோடு, இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். முக்கியமாக நீதமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த தீர்ப்பிலே பாகுபாடு பார்க்காதீங்க. செல்வந்தர்கள், ஏழ்மையானவர்கள், நடுத்தரவாதி என்பதை பாகுபாடு பார்க்காதீர்கள். குர்ஆனின் பிரகாரம், ஹதீஸின் பிரகாரம் மக்களுக்கு நீதி செலுத்துங்கள். நல்ல கலீஃபாவா இந்த உலகத்தில் வாழுங்கள் சொல்லிவிட்டு அடுத்து நபிகளார் சொன்னார்கள், அஹ்சின் லின்னாசி ஹுலுகுக, முக்கியமாக மக்களிடத்திலே நற்குணத்தோடு வாழுங்கள். அதுதான் மிகப்பெரிய துவா. தேவையில்லாத பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நறுகுணத்தோடு வாழுங்கள். நறுகுணம் என்பது உங்கள் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தும், மறுமையில் கண்ணியப்படுத்தும் என்பதாக முஆத் ஜபல் அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கூறுகிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்குணத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். வாழிய தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.